ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர். ஹalleluya 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 Hallelujah, Hallelujah, Satuduyati, Hallelujah, Hallelujah, Satuduyati, Amen, Hallelujah, 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 ஒரு விஷயம் கூட Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை இழுத்து செல்லும். சொல்லுங்க, உந்தன் மகா பரிசுத்த, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உந்தன் மகா, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் என்னை இழுத்து செல்லும், என்னை இழுத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தால், உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும், என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும், தூய்மை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து கேளுங்க. உள்ளே அழைத்து செல்லும், உள்ளே அழைத்து செல்லும். எத்தனை பேர் கேட்கறீங்க? உங்க பிரசனத்தினால, உம் பிரசனத்தால் நிரப்பி. அதற்கு தான் ஆண்டவரை வந்திருக்கிறேன், உங்க சமூகத்தை தேடி. உள்ளே அழைத்து செல்லும், ஓம் பிரசனத்தாலும் பிரசனத்தால் கேளுங்க இந்த வார்த்தையை. உள்ளே அழைத்து செல்லு, உள்ளே என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரை உங்க கரத்துல என்ன தந்துடுறேன்ப்பா. என்ன செய்யணுமோ செய்யுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்கப்பா. உள்ளே இழுத்து செல்லுங்கப்பா, உள்ளே இழுத்து செல்லு. உம் பிரசனத்தால் நிரப்பு. கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 glory, ஹalleluya, ஹalleluya, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. எல்லா மகிமையும் உமக்கு தான்ப்பா. Hallelujah, glory, 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 hallelujah, bahandururiyadarare, hallelujah. சத்தத்தை உயர்த்தி hallelujah, 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 hallelujah. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர்,
நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? எல்லா மகிமை உங்களுக்கு தான்பா. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை. கரத்தை உயர்த்தி, நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் யாரும் இல்லை. ஓ மகிமையானவரே, உம்மை போல யாரும் இல்லை. You are great, so you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. So you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி, நீ பெரியவர், அற்புதங்கள். உங்க சத்தம் எழும்பட்டும். உம்மை போல, என் அப்பாவை போல யாரும் இல்லைன்னு சொல்றவங்க, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். உம்மை போல சொல்லுங்க, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யார்? சத்தத்தை உயர்த்தி சொல்லும், உம்மை போல, உம்மை போல யாரு? ஒரு விஷயம் கூட, உம்மை போல, உம்மை போல. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா விடுதலையோடு கரங்களை தட்டி, எல்லா மகிமையும் கனமும் உமக்கு தான்ப்பா. நீர் உயரணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. நீர் எவ்வளவேனும் மகிமைப்படுவீராக. நீர் எவ்வளவேனும் பெருகவும், நாங்கள் எவ்வளவேனும் சிறுக வேண்டும். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னத்தினால நிறைப்பீராக. உம்முடைய வல்லமையினால நிறைப்பீராக. அக்னியின் அபிஷேகத்தினால நிரப்பீராக. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. Hallelujah. We praise your name. நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படு. அப்படியே உங்க இருதயத்தில் கையை வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபத்தை இந்த ஆரம்பத்தில் செய்ய பார்க்கலாம். ஆண்டவரே, நான் வந்தது வெறுமையா இருக்கக்கூடாதப்பா. ஒருவேளை வரும்போது வெறுமையா வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது நான் இப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நான் இப்படியே போயிடக்கூடாதப்பா. என்னை நீங்க சும்மா கொண்டு வரல, உங்க அன்புதான் என்னை இழுத்து கொண்டு வந்திருக்குது. நீர் என்னை எவ்வளவா நேசிக்கிறீர் என்பதை இந்த நாளில் என் வாழ்க்கையில் இன்னும் ருசிக்க பண்ணுவீராக. என்னை நீர் வெறுமையை அனுப்ப மாட்டீங்க. என் வாழ்க்கை என்ன செய்ய உமக்கு சித்தமோ அதற்கு இப்பொழுதே அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுதே அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்க கையில தர்றேன்ப்பா. நீங்க என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அது எனக்கு நன்மை தான் ஆண்டவரே. உடைச்சாலும் நன்மை தான்ப்பா.
ஆண்டவர் என்னை உடைத்தாலும் அது நன்மைக்காக மாத்திரத உடைப்பீர் ஆண்டவரே. என்னை நீங்க எப்படி நடத்தினாலும் அது நன்மைக்காக தான் நடத்துவீரப்பா. என் வாழ்க்கை ஒரு நாள் தீமைக்கு நீங்க விட மாட்டீங்க, சத்ரு கைக்கு விட மாட்டீங்க, மனுஷன் கைக்கு விட மாட்டீங்கப்பா. என் உம்முடைய கரத்தில் இருப்பேனே, ஆனா என் வாழ்க்கை என்றும் நன்மையாகவே மாறும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை ஒவ்வொன்றும் உமக்கு மகிமையா இருக்கட்டும். இங்கு இதுக்குள்ள இருக்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய முகத்தையும் எந்த கண்களும் பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. இங்கே நீங்க இருக்கிறத அவங்க பார்க்கட்டும். உம்முடைய சத்தம் கேட்கறத அவங்க காதுகள் கேட்கட்டும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் விட்டு கொடுத்தது போல இந்த நாளில் விட்டு கொடுக்க கிருபை செய்வீராக. உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்க முதல் ஆண்டவரே அப்பா, வயது முதிர்ந்தவர்கள் வரை யாரா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து போகும்போது அப்பா நிறைவோடு கடந்து செல்ல கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இதுவரை எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்திருக்கிறீங்க, நன்றி. இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, தடை இல்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. இதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த பிரசன்னத்திலே இருக்க கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக இணைந்து இருக்கிற பிள்ளைங்க உண்டு. அந்த பிள்ளைகள் அந்த பிரசன்னத்திலே இணைந்திருக்க கிருபை செய்யுங்க. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிடம் எழும்பிருங்க. எழும்பி உங்கள் முன்னாடி ஏதாவது கொஞ்சம் கேப் இருந்தால் கூட அதில் ஃபில் பண்ணி நீங்கள் உட்கார அன்பாக கேட்குறேன். ஆண்கள் சைட்லேயும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் தாண்டின பிறகு சின்ன பிள்ளைங்களை நம்ம கீழே விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு இல்லை அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கு. ரைட், அப்படியே ஒருக்கா எழும்பிருங்க. எழும்பி ஆனால் ரைட் எழும்பி பைபிள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்டில் வந்துடுங்க. ரைட், சரி, அப்படியே ஓகே, தேங்க்யூ. தயவாய் பேரண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. பால்கனிலையும் பாய்ஸை தான் நாங்கள் உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி அன்பாக கேட்கிறேன். இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை மேலே விட்டுறோம். ரைட், தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாலிபர்கள் எல்லாரும் உள்ளே இருக்கணும், யாரும் வெளியில் போகக்கூடாது. நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர்கள் வெளியில் இருந்தாலும் உள்ளே அனுப்பி விட்டுருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேகமா, கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிற 2 பேர்ட்ட இயேசு நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இயேசு நல்லவர் தானே சொன்னீங்க. கர்த்தர் நல்லவர். வலது கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் இந்த யூத் ஃபெஸ்ட் 2022 வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முகத்தை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் கடந்த நாளில் கொடுத்த பாரத்தின்படி இந்த நாள் இந்த யூத் ஃபெஸ்ட் நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்மை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் பலத்தினால் வரல. ஆமாம், கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அன்பு உங்களை இழுத்து கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்குது. எனவே எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு இருங்க தேவ சமூகத்தில். நீங்கள் வந்தது வெறுமையாய் போகாது. நீங்கள் உண்மையாக வாஞ்சியோடு இருப்பீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தர் உங்களை தொடுறதை உங்களால் உணர முடியும். ஹல்லேலூயா. எனவே எல்லா பகுதியிலும் அந்த பிரசன்னத்திலே நீங்கள் இணைந்திருங்கள். ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைங்க இருக்கிறீங்க, டிவி சேனல்ஸ் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த பிரசன்னத்திலே இருக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? பக்கத்தில் பார்த்து ஒரு விஷயம் கூட நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் வந்தீங்க? ஒரு ஆள் கூட இல்லையா? ரைட், வெரி குட். சரி, நீங்கள் நல்லா சாப்பிட்டு வந்தீங்க. ஏன்னா 2 மணிக்கு தான் முடியும்னு தெரியும். அது வரலாம் தாக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய பிரசன்ன நம்ம மத்தியில் இருக்கிறது. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இது ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். எனவே வேறு எந்த ஒரு பேச்சும் இதுக்குள்ளே வேண்டாம். தயவு செஞ்சு மொபைல்லாம் ஒரு 2 மணி வரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரைட், ஏதாவது பிரைம் மினிஸ்டர் ஏதாவது கூப்பிடுவார்னா மட்டும் சைலண்டில் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தெய்வ பிரசனத்தில் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளால் உண்டாகிடக்கூடாது.
எனவே எல்லாரும் ஒத்துழைக்கணும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வரும்போதே பின்னாடி இருந்து வர்றவங்க வாலண்டியர்ஸ் உங்களை உட்கார வைக்கிற இடத்துல நீங்கள் உட்கார அன்பாய் கேட்கிற கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ள எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை அவர் தருவார். ஆமாம், இந்த உலகத்திலே அந்த ஒரு நாமத்துக்கு வல்லமை வேற எந்த நாமத்தில் கிடையாதுன்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமத்தை சொன்னா போதும், பேய்கள் எல்லாம் ஓடும். அவர் நாமத்தை சொன்னா விடுவிக்கப்படுவார்கள். அவர் நாமத்தை சொன்னா ரட்சிப்பு உண்டாகும். அந்த நாமத்தை தான் உயர்த்த போறோம். தாவீது சொல்ற ஒரு வார்த்தை கடந்த நாள் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது, உணர வைத்தது. தாவீது சொல்றார், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். என் இயேசு தான் எனக்கு தேவன் சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேவனானால் தாவீது உடனே சொல்றாரு, நான் உம்மை துதிப்பேன். இயேசு தான் எனக்கு தேவன்னா நான் யாரை தான் துதிக்கணும்? ஹலோ, நான் அப்ப துதிக்கலைன்னா நான் அவரை எப்படி பார்க்கல? தேவனா பார்க்கல. நான் இயேசுவை என் தேவனாக கொண்டிருக்கிறேன் என்றால் என் வாயில என் வாழ்க்கையில எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதி எழும்பிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் துதிக்க வெட்கப்படுறேனாலே, நான் துதிக்க மறக்கிறேனாலே, நான் துதிக்கவில்லை என்றாலே நான் இயேசுவை என் தேவனை பார்க்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா என் ஆண்டவரை துதிக்க மாட்டேங்கிறேன், நான் அவரை தேவனை பார்க்கல. ஆனா தேவனை பார்க்கிறவங்களுக்கு துதிக்காம இருக்க முடியாது. அவரை அப்பான்னு கூப்பிடுறவங்களுக்கு துதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி எல்லாருக்கும் தெரிந்த பாடி, இயேசுவின் நாமமே மேலான நாமமே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. முழு பலத்தோடு வாலிபரோட கைத்தட்டு மாதிரி கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுங்க, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமம். வாசல்களை திறந்திடும், வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமம். சொல்லுங்க, வானம் பூமி, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. முழு பலத்தோடு இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமம். பாடுவீங்களா? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. மேலான மகிமை நாமம், அடைக்கலமாகிடும், அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே. அற்புதங்கள் அற்புதங்கள் செய்திடும் எங்கள் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாம. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமை நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே,
மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே மேலான. Glory Father, உம்மை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே. நல்ல கைகளை தட்டி அவன் சேர்ந்து சொல்ல போறோம். தடைகளை தகர்ப்பவர், அவருடைய நாமம் மேலானது. அவன் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காய் தாவரமாகிறவர் அவர் நாமமே. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். தடைகளை தகர்த்திடும், தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும். இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும். இயேசுவின் நாமமே தாவரமாகிடும். இயேசுவின் நாமம் சொல்லுங்க. அகில உலகை, அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமை நாமமே, இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமை நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான. Glory. Hallelujah. Shagadara Bhagavadariadara. Amen. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமை. Hallelujah. Amen. Hallelujah. எத்தனை பேர் அவர் நாமத்தை சொல்றதுல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் நாமத்தை இந்த உலகத்தில் வெக்கப்படாம அறிக்கை பண்ணுவோம்னா, பரலோகத்தில் அவர் நம்ம பேரை சொல்றதுக்கு வெக்கப்படவே மாட்டார். ஹல்லேலூயா. என் வாயில இயேசுன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்பட்டேனாலே பரலோகத்தில் ஆண்டவர் என் பேரை சொல்றதுக்கு வெக்கப்படுவார். ஆமென். இந்த இவ்வளோ கூட்டம் வாலிபர்கள் இயேசுவேன்னு உண்மையா சொல்லும்போது பரலோகத்தில் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? என் பிள்ளை பாருப்பா, தூதர்களை தட்டி தட்டி காமிச்சு கொடுப்பாரு. பாத்தியா என் பிள்ளை, பாத்தியா? ஒரு கூட்டம் வாலிபர்கள் ஆமன் அழிந்து கொண்டிருக்கிற மத்தியில், ஆமாம் இன்னைக்கு லீவ் இருக்கிற நாட்கள், என் பிள்ளை எங்கேயோ போகாம என் சமூகத்தில் வந்து என்னை கூப்பிட்றான். பாத்தியா? ஹல்லேலூயா. என்னை கூப்பிட்றான். பாத்தியா? பாருங்க, சின்ன பிள்ளைங்க பிறந்து இப்போ எனக்கு பையன் இப்போ தான் அப்பான்னு கூப்பிட்றான். அவன் கூப்பிட அந்த சத்தம் கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதுவரை அவன் அம்மான்னு மட்டும்தான் சொல்லிட்டான். இப்போ தான் ஒரு 2-3 வாரமாக தான் அப்பான்னு கூப்பிட்றான். இப்போ அப்பா வந்துட்டு இருக்கும்போது கேட்க கேட்க எனக்கு அது ஒரு கூட்டத்திலலாம் இருந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டான்னு வச்சுருங்களேன், நமக்கு ஒரு கெத்து வர பாருங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன். அப்பான்னு கூட மாட்டானா. அவன் கூப்பிட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதே போல் தாங்க நான் ஒரு இல்லை, அவன் ஏதோ ஒரு என்னை அழைச்சிட்டு எங்கேயும் விட்டுட்டு போகலை. அவர் என்னை அழைக்கும் போது பிள்ளைங்கிற அதிகாரத்தோடு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆபிரகாமுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல, ஈசாக்குக்கு கிடைக்கல, யாக்கோபுக்கு கிடைக்கல, தாவீதுக்கு கிடைக்கல, பேதுருக்கு கிடைச்சல. பேதுருக்கு கூட சொல்லி கொடுத்தாரு. ஆனால் தாவீதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட நம்ம வாழ்க்கையை வச்சு கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்களெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ நடத்த காரணம் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருந்திருக்கும். ஆபிரகாமை சொல்ல போனால் விசுவாசத்தில் வல்லவன் சொல்லலாம், நோவாவை சொல்ல போனால் நீதிமான்னு சொல்லலாம், தாவீதை சொல்ல போனால் ஆண்டவரை சாட்சி கொடுக்க என் இருதயத்துக்கு ஏற்றவன், இப்படி நிறைய குவாலிட்டி சொல்லலாம், நிறைய நன்மையான விஷயத்தை சொல்லலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை எடுத்து வைக்க பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். என்ன பாக்கியம்? அவரை அப்பா என்று அழைக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வலது கையை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் சத்தமா வாலிபர்களுக்கு. நானும் பயங்கரமா கேட்கணும்லாம் பார்த்தேன். ஆமாம், சத்தமா ஏசப்பான்னு கூப்பிடும், அப்போ நல்லா இருக்குல்ல. அப்பா ஏசப்பான்னு சத்தமா வலது கை ஏசப்பா. சூப்பர். ஒருக்கா கூட ஏசப்பா. ஆமென். என் அப்பா சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போறார். எத்தனை பேர் சொல்றீங்க? தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும். இயேசு நல்ல கைகளை தட்டி தடைகளை தகர்த்திடும், தடைகளை தகர்த்திடும்
தகர்த்திடும் குளோரே அவர் நாமமே தாபர இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். அகில உலகை ரட்சித்திடும், அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமை நாமமே, இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமை நாமமே, இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின். பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவின் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமை. ஒரு விஷயம் கூட உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். இயேசுவின், இயேசுவின் ஹல்லேலூயா. glory, வல்லமை நாமமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? விடுதலையோட கரங்களை தட்டி, அவர் நாமமே எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். அவர் ஒருவரே மகிமைப்படுவார், அவர் ஒருவரே உயர்ந்திருப்பார். அவருக்கு எல்லா கனமும் மகிமை என்றென்று முறித்தாவதால். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என்னை வித்தியாசமானவனாய் அழைத்திருக்கிறார் என் ஆண்டவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வித்தியாசமானவங்கன்னு சொல்லுங்க. ஒன்று மூஞ்செல்லாம் பார்க்குறீங்க, ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? மூஞ்சிலெல்லாம் வித்தியாசம் இல்லை. என்ன ஆண்டவர் உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல, நான் அவருடையவன். எத்தனை பேர் நான் அப்பாவுடைய சொத்துன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு சிஎம் சொந்தம் சொல்கிறத காட்டிலும் எனக்கு இயேசு சொந்தம் சொல்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ. ஹல்லேலூயா. எங்கே போய் வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ஒரு பெரியவர் சொந்தமாக இருக்கிறார். எனக்கு இந்த உலகத்தை படைத்தவர் சொந்தமாக இருக்கிறார். என்னை வித்தியாசமாய் அவர் பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். நான் வித்தியாசமானவன். கடந்த வருஷத்தில் இந்த பாடலை பாடணும், வந்தவர்களுக்கு தெரியும். நான் வித்தியாசமானவன். அழகான ஒரு பாடல், சேர்ந்து பாட போகிறோம். ரைட், சொல்ல போகிறோம். இயேசு என்னை ரட்சித்தார். ஓஹோ, சொல்லுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். பாடுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான். glory. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். சொல்லுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான். ஆமென். நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, எங்களை விட ரொம்ப அழகா பாடுறீங்க. சரியா? இப்ப நான் இயேசு என்னை ரட்சித்தார் சொன்னோன்னு நீங்க எல்லாரும் ஓ அப்படி பாடணும். ரைட், ஓகே, பாடுங்க. இயேசு என்னை ரட்சித்தார். தெரியாம சொல்லிட்டேனோ? இல்லை, அழகா தான் பாடுறீங்க. ஆனாலும் நிறைய சத்தம் கேட்க மாட்டீங்க, கொஞ்சம் சத்தம் கம்மியாக. இவ்வளோ பேருக்கு இருக்கிற சத்தத்துக்கெல்லாம் இந்த மைக் சவுண்டோட உங்கள் சத்தம் அதிகமாக கேட்கணும். அழகாக பாடணும், கொஞ்சம் டியூனா அழகாக பாடுங்க. ரைட், ஓகே. இயேசு என்னை ரட்சித்தார். ஜூஸ் குடிச்சிங்களா? சிலர்லாம் ஜூஸ் கிடைக்காம வந்து ஓ அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு. ரைட், கொஞ்சம் கூட. ரைட், கொஞ்சம் அப்படி என்ன, இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ளத்துலேருந்து அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஆமென். இந்த உலகத்தில் எங்கே தேடியும் கிடைக்காத விலையேற பெற்ற ரட்சிப்பை தான் அவர் நம்மளை தேடி வந்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இது நம்ம போய் பெற்றது கிடையாது, அவர் வந்து தந்தது. ஆமென். அவர் வந்தா, நேற்றைய கூட எல்லா சபையிலும் அதுதான் தியானிச்சிருப்போம்ல. அவர் வந்தா, எனக்காக வந்தா, எனக்காக வந்து என்னை ரட்சிக்கும்படியா என்ன தேடி வந்தா, வந்து தந்தவர் அவர். எனவே அவருக்கு நான் கொடுக்குற கனமும் மகிமை. இன்னும் சொல்றேன், அவர் நமக்கு எல்லாத்தையுமே தந்துட்டார். மொத்த ஸ்ட்ரெங்கையும் நமக்குன்னு கொடுத்துட்டார், மொத்த ஜீவனை நமக்குன்னு கொடுத்துட்டார். அப்படி அவர் எனக்கு அவ்வளோத்தையும் தந்த பிறகு நான் அவருக்கு கொடுக்கிறது முழுமையாக கொடுக்கணும். அல்லேலூயா. என் சத்தமாகட்டும், என் கைத்தட்டாகட்டும், என் வாழ்க்கையாகட்டும், என்னுடைய பலன் ஆகட்டும், எதுவானாலும் ஆகட்டும், என் ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது நான் ஃபுல்லாக கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். சேர்ந்து பாடுவோம், இயேசு என்னை ரட்சித்தார், ஓ என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேத வாசிக்காமல் இருக்க முடியாது. உண்மையா சொல்லுங்க பார்க்கல, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேத வாசிக்காமல் இருக்க முடியாது. சொல்லுங்க, பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. இந்த பாட்டு ஞாபகம் இருக்குதா? கேட்டிருக்கீங்களா? ஏற்கனவே பாடியிருக்கீங்களா? இந்த ஸ்டான்ஸ் வரும்போது உங்கள் சத்தம் அப்படியே குறைஞ்சிச்சு. எதுக்கு காலையிலே போய் சொல்கிறோன்னு சொல்கிறது மாதிரி இல்லை? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. பிரதர் இப்படி எப்படி பிரதர் பாடுறது? நாங்கள் ஃபுல்லாகவே ஜெபம் பண்ணாமல் தான் இருந்துகிட்ருக்குறோம். இதில் போய் ஆண்டவருக்கு முன்னாடி இருந்துட்டு ரைட், இதுவரை ஜெபம் பண்ணலைனாலும் இனி ஆண்டவர் பண்ண வைப்பாருங்கிற விசுவாசத்தோடு பாடுங்க. ரைட், வேத வாசிக்காமல் இருக்க முடியாதுன்னா இதுவரை பண்ணலை, ஆனால் இனி பண்ண வைப்பார்னு ஒரு விசுவாசம் தான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களை கொண்டு போக தான் கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்பை ருசிக்க தொடங்கிட்டாலே என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, 3 வருஷம் ஊழியம் செய்யும் போதும் அவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் அவர் ஊழியம் பண்ணாலும் அப்பா கிட்ட பேசாமல் அவரால் இருக்க முடியாது. பகல் ஃபுல்லாக ஊழியம் செஞ்சாலும் சரி, ராத்திரி டயர்டில் அவர் படுக்கெல்லாம் போகலை, ராத்திரி அப்படி தனியாக போய் ஜெபிக்க போயிடுவார், பிதா கிட்ட பேச போயிடுவார். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், பிதா என்னை தனிமையாக இருக்க விடலை. ஏன்னா நான் அவரை தனிமையாக இருக்க விடலை, எப்போ அவர் சமூகத்தில் போயிருப்பேன். எந்த சூழ்நிலை அவர் அப்பா கிட்ட உள்ள ரிலேஷன், அவன் ஜெபம் பண்ணாமல் அவரால் இருக்க முடியாது, வேதத்தை படிக்காமல் அவரால் இருக்க முடியலை. அதே போல தான் கர்த்தர் நம்மை மாற பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி, உங்கள் கைத்தட்டு நல்லா கேட்கணும், உங்கள் பாட்டு சத்தமும் நல்லா கேட்கணும். சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லா சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒரு விஷயத்துல கை தட்டி பாடுவோம். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் உங்க சத்தம் கேட்கணும். நான் வித்தியாசமானவன், நான் இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். பாடு, இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல,
இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் தம்பிமார்ல நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நான் வித்தியாசம் சொல்லுமா. ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. நீங்க பாடுங்க பார்க்கல. ஜெபம் பண்ணாமல் சூப்பர். வேதம் வாசிக்கா சொல்லுமா சேர்ந்து. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய். காரணம் நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். சொல்லுமா. இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. பாடுங்க பார்க்கலாம். இயேசுவை சொல்லாமல், ஊழியம் செய்யாமல் சொல்லுங்க. எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்க முடியாது. எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்க முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். பாடுமா. இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். பாடுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. என்னை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை வித்தியாசமாய் நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய கரத்தின் செய்கையா இருக்கிறோம். ஆமென். மாஸ்டர் பீஸா நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதா அவன் மாஸ்டர் பீஸா விசேஷித்தவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். மாஸ்டர் பீஸ்னா என்ன தெரியுமா? எதை மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவாங்க? பெஸ்ட் இல்லை. சோஃபா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்குன்னே ஃப்ரெண்டில் 2-3 சோஃபா போட்டிருப்பாங்க. அதை பார்த்த உடனே கடைக்குள்ளே போக தோணும். சும்மா கிழிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரெண்டில் வைக்க மாட்டாங்க இல்லை. துணி கடைக்கு போனாலும் பெஸ்ட்டான துணியெல்லாம் தான் ஃப்ரெண்டில் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் உள்ளே போய் கேட்டிங்கன்னா எனக்கு அதே போல் எனக்கு அந்த சோஃபா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சோஃபா எடுத்து தர மாட்டாங்க. உள்ள வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, உள்ளே வேற ஒரு பேக் இருக்குப்பா, அதை எடுத்து கொடு. ஏன்னா இது கொடுக்க மாட்டாங்கன்னா இது மாஸ்டர் பீஸ். இதை பார்த்து தான் அநேகம் உள்ளே வருவாங்க. இந்த உலகத்தில் என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய கரத்தின் செய்கையா
அவருடைய மாஸ்டர் பீஸாக என்ன அவர் வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறார்? என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னை பார்த்து அவர் அறிஞ்சிக்கணும். ஆமாம். ஆண்டவருக்கு தன்னை ஈஸியாக வெளிப்படுத்த இந்த உலகத்தில் ஈஸியாக வெளிப்படுத்த முடியுமா? முடியாதா? ஹலோ, ஒரே ஒரு காட்சி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சா போதும் இல்லை? வானத்தில் அவ்வளோதான், எல்லாருமே விழுந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா அதுக்கு தான் என்னை உங்களே ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். என் மூலமாக ஜனங்கள் இயேசுவை பார்க்கணும், என் மூலமாக ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வரணும். இதற்காக உலகத்தில் பெஸ்ட்டானதை ஆண்டவர் செலக்ட் பண்ணல, உள்ளதிலே ஒஸ்டான நம்மளை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லது! அவருடைய அன்பின் கயிற்றினால கட்டி இழுத்தவர். ஆமாம். இதுவரை யார் கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடலை. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், ஓ இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடு. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கிறவங்கலாம் எதனால நீங்க ஆண்டவருக்காக நிக்கிறீங்கன்னு உண்மையில அவங்கள்ட்ட தனியா விசாரிச்சா தெரியும். அவருடைய அன்பின் கயிறு கட்டி இழுத்ததுனால. ஹல்லேலூயா. நான் உள்பட தேவ சமூகத்தில் உண்மையாய் ஆராதித்து கொண்டிருக்கிற, ஊழியத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய முற்பிதாக்களுடைய சாட்சிகளை கேட்டீங்கன்னா தெரியும். எதனால நீங்க ஆண்டவருக்காக இவ்வளோ செய்றீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா அவருடைய அன்பு செய்ய வைக்குதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய அன்பு இவ்வளோ பாடுகள் மத்தியில ஏன் நீங்க அவரை விடாம வச்சிருக்கீங்க? யோபுட்ட கேட்டா சொல்லுவாரு, அவ்வளோ கஷ்டத்துல மனைவி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விட. ஆனா யோபுக்கு முடியாது. ஏன்னா அவருடைய அன்பு விட வைக்கல. அவர் மேல உள்ள நேசம், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பு இன்னைக்கு கட்டி இழுக்கிறதுனால தான் எத்தனையோ முறை சத்துரு இந்த கட்டிலேருந்து நம்மளை எப்படியாவது விடுவிச்சு அவன் பக்கம் இழுத்துடலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த அன்பு என்னை விட்டே கொடுக்கலன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரை. சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவர். பாடுக பார்க்கலாம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. சொல்லுங்க. எப்ராஹீமே, எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. பாடுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். எப்ராஹீமே, எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடலப்பா, இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. தாயை போல, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பரை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல. நல்ல கைகளை தட்டி. எப்ராஹீமே, எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி.
ஹalleluya. எப்ராஹிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே. சொல்லுங்க, உம்மை விட்டு தூரம் போன என்னை, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி. சொல்லுமா, எப்ராஹிமே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, ஹalleluya. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்படி இவ்வளவு அன்பு எங்கள் மேல் பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எப்ராஹிமே எப்ராஹிமே எப்படி கைவிடுவே, ஹalleluya. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹிமே எப்படி கைவிடுவே. இதுவரை ஒப்பு கொடுக்கல, அதனால நிக்கிற ஆண்டவரே, இதுவரை விட்டு கொடுக்கல. எப்ராஹிமே உன்னை எப்படி நன்றி நன்றி. ஆமென். ஹalleluya. அவர் ஒப்பு கொடுக்காததுனால இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹalleluya. நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை விட அவருக்கு ரொம்பவே தெரியும். உண்மையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு பிரியமாக தான் நடக்கிறோமான்னு கேட்டா எத்தனை பேருக்கு உண்மையா ஆமான்னு சொல்ல முடியும்? காலையில் எதுக்கு போய் சொல்ல போறீங்க? வேண்டாம். நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நம்மளை விட்டுட்டு அவருக்கு இன்னொருத்தனை செலக்ட் பண்றதுக்கு நேரம்லாம் ஆகாது. ஹலோ, என்ன முறிச்சு போட்டுட்டு இன்னொருத்தனை அவரோடு ஒட்டி வைக்கிறதுக்கு நேரம்லாம் ஆகாது. அப்படி ஒருத்தனை ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் ஆகும்னா என்னெல்லாம் ரட்சித்திருந்திருக்கவே மாட்டார். ஈஸியாக எழுத்துட்டார் என்னெல்லாம். அவருடைய அன்பின் கயிறு அப்படி போட்டாலே போதும். நம்ம மீன் பிடிக்க போனால் தூண்டில் வச்சு மீன் பிடிக்க எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதே மாதிரிலாம் அவர் கஷ்டப்பட தேவை. அப்படி போட்டால் போதும், அதில் மாட்டிடும். இல்லை, எங்கே எவ்வளோ தூரம் ஓடினாலும் அவர் போடுற கொக்கில் மாட்டிடும். அப்படி மாட்டி இழுக்கப்பட்டதில் தான் நானும் ஒருத்தன். அப்படிதான் இங்கே இருக்கிற எல்லாருமே. என்ன தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனை செலக்ட் பண்ணி அவனை பயன்படுத்துறதுக்கு அவருக்கு நேரம் காலம்லாம் தேவை கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ முறுமுறுத்து கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஆராதிச்சுட்டு இருந்த உடனே ஆண்டவர் கோபப்பட்டு மோசைட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மோசை, இவங்களெல்லாம் நான் அழிச்சிறேன், உன்னிடத்துலேருந்து நான் பெரிய ஜாதியை வரவழைக்கிறேன்ட்டார். எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இவங்களெல்லாம் அழிச்சிட்டு உன் ஜாதியை நான் ஆசீர்வதிப்பேன்னா, இவ்வளவு தக்கதாய் ஆசீர்வதிக்க மோசையை நடத்த ஆண்டவரால் முடியும். என்ன தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரால் முடியும். ஆனா தூக்கி போடல. இதுதான் அவர் என் மேல பாராட்டுற அன்பா. அவர் சொல்ற, இஸ்ரவேல், நான் உன்னை எப்படிப்பா மறப்பேன்? உன்னை எப்படி ஒப்பு கொடுக்க எனக்கு தோணும்? காரணம், உனக்காய் நான் சிந்தின ரத்தம் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இல்லை. நீ டொனேஷன் கொடுக்குறிய, பிளட் டொனேஷன், இதே மாதிரி கொடுக்கல. கடைசியில் ஈட்டி வச்சு குத்தி பார்க்குறான், ஏதாவது ரத்தம் மீதி இருக்குதான். அதுலேருந்தும் ரத்தம் மொத்தமாக சிந்தி கடைசியில் தண்ணி வந்த உடனே தான் அவர் அடிக்கிறதை நிறுத்தினாங்க. அதுவரை எவ்வளோ காயப்படுத்தணுமோ காயப்படுத்தினார்கள், என்னெல்லாம் செய்யணுமோ செய்தார்கள். ரத்தம் போய் தண்ணீர் வரது வரையிலும் அவரை காயப்படுத்தினார்கள். இது எதனாலன்னா, என் மேல வச்ச அன்புனால. இப்படி நான் ஒன்று வாங்கிட்டு எப்படிப்பா ஒப்பு கொடுப்பேன்? எப்படிப்பா ஒப்பு கொடுப்பேன்?
ஏன் இன்னைக்கு நான் வர தாமதிக்கிறேன் தெரியுமா? இன்னும் வருஷம் இருக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. எனக்கு நீ தேவை, எனக்கு நீ வேணும். அவருடைய வருகை மிக மிக சமீபம். தேசத்துல எல்லா காரியங்களும் நமக்கு ஒன்று காட்டிகிட்டே இருக்குது இல்ல? கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தம் எல்லாம் இப்போ சேர்ந்து வந்தாச்சு. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இனி ஒன்னே ஒன்று தான், அவர் வருகை மட்டும். அப்போ ஏன் ஆண்டவரை தாமதிக்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்த இதில் இருக்கிற எல்லாரும் வந்துட மாட்டாங்கப்பா. ஆமாம், எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன் என் பிள்ளைங்களை? எப்படி நான் விட்டுட்டு போவேன்? எனக்கு இதில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாரும் என் சமூகத்தில் வந்து என்னை பார்த்து ஆராதிக்கத்தக்கதான். நான் என் பிள்ளைகளுக்காக தான் தாமதித்து கொண்டிருக்கிறேன். அப்படி எழுமி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எழுமி நின்று ஆராதிக்க போகிறோம். இந்த பாடலை பாடி எப்படிப்பா என்னை இன்னும் ஒப்பு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். இவ்வளோ உங்க மேல பாசம் காட்டி, இவ்வளோ எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காம நம்ம பாடுவோமே, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கைக்கு மனுஷன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல் என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் நீங்க வந்து நின்னி. மனுஷன் உதவலன்னு பாடுறோம். ஏன் மனுஷன் உதவல? ஏன் மனுஷன் நம்ம கூட நிக்கல? ஏன்னா நம்ம கிட்ட ஏதோ குறைவை பார்த்ததுனால தானே, ஏதோ நம்ம கிட்ட பிடிக்காத ஒன்ன பார்த்ததுனால தான் அநேக நம்ம விட்டு விலகி போனார்கள். அப்படி மட்டும் அவர் பார்த்திருந்தார்னா என்னைக்கும் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு விடாததுக்கு காரணம், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடு, உன்னை எப்படி இவ்வளவு அன்பு காட்டுறதுக்கு அப்படி என்னங்க நம்ம கிட்ட வெளிப்பட்டுச்சு? உங்க வாழ்க்கையை முன்னாடி வச்சு நான் கேட்கிறேன். நான் என் வாழ்க்கையை வச்சு நான் இந்த கொஸ்டின் எனக்கு கேட்கிறேன். உங்க இந்த கொஸ்டின் வைக்கும்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடி வைங்க. இவ்வளோ அன்பை காட்டுறதுக்கு அப்படி என்னத்தை நம்மள்கிட்ட வெளிப்பட்டுச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று, ஒரு காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட இப்படி இருக்கிறதுனால தான் அவர் என்னை விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்காத ஒரு பாட்டு வரும்போதும் ஆண்டவர் இதை தான் தியானிக்க வச்சா. ஒன்று கூட சொல்ல முடியாது, ஒரு காரியத்தை கூட. ஆனாலும் விட்டு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல. சாத்தா எத்தனையோ முறை ட்ரை பண்ணான், எத்தனையோ முறை என்ன விழத்தல நினைச்சா, எத்தனையோ முறை தூக்கிட்டு போயிடலான்லாம் நினைச்சா. ஆனா இன்னைக்கு வர அப்பா என்ன விட்டே கொடுக்கலன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி அவன் சேர்ந்து ஆராதிக்க போறீங்க, சேர்ந்து ஆராதிக்க போறீங்க. இப்ப எதையுமே பார்க்க கூடாது. இப்போ நீங்க ஆண்டவர் மட்டும். அந்த அன்பின் கைட்டு தான் உங்களை கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கு. ஆமா, என் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நான் ஆராதிக்கிறத பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களே, இப்படியெல்லாம் நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்கனாலே அவருடைய அன்பை கனவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அவர் உங்க மேல வச்ச அன்பை, உங்க அப்பா பாசத்தை தட்டி விடுறீங்கன்னு அர்த்தம். அப்பா பாசத்தை அவர் சமூகத்தில் வந்துட்டு நான் அவர் அப்பான்னு கூப்பிடாம வேற யாரும் கூப்பிட போறோம்? வேற யாரும் கூப்பிட போறீங்க? அவர் அப்பான்னு அழைக்க போறீங்க, ஏசப்பான்னு சொல்லி ஆராதிக்க போறோம். நீங்க ஆண்டவர். இந்த ஒரு ரிலேஷன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ ஆராதிக்கும் போது யாரும் சும்மா இருக்கக்கூடாது, அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தி அப்படியே ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே எங்கன்னே ஃப்ரெண்டில் வர்றது? அப்படின்னா ஸ்டேஜில் தானே வரணும் அல்ல? ஆண்கள் சைடில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துடும், லேடி சைடு அப்படி நின்றுக்கோங்க. ரைட், அப்படியே பைபிள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப், ஆளுக்கு ஒரு ஸ்டெப் வந்துட்டிங்கன்னா போகும். ரைட், கொஞ்ச நேரத்தில் சின்ன பிள்ளைங்க கீழே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து ஆராதிக்க போறீங்க. இங்கே நிற்கிறவங்க, பால்கனியில் நிற்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு சேர்ந்து சொல்ல போறோம். செல்ல பிள்ளை என்னை மடியில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறார், கொஞ்சம் அழகு பார்த்துட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஆமா, இதுவரை என்னை ஒப்பு கொடுக்கல. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு. மனுஷரை கட்டி இழுக்கும்
அன்பின் ஆண்டவரே. அன்பின் கயிறுகளா சொல்லுங்க எப்ராஹிமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. எப்ராஹிமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹிமே. glory, இஸ்ரவேலே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை விட்டு தூரம் போன என்னை, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீங்கப்பா. என்னை விட்டு கொடுக்கலப்பா. உம்மை தூரமா ஓடி போன, ஆனா நீர் என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து. சொல்லுங்க எப்ராஹிமே, எப்ராஹிமே எப்படி கைவிடுவேன். உங்க சத்தம் உயரட்டும். எப்ராஹிமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேல். glory, glory, glory. ஆமென். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, ஹல்லேலூயா பிரித்திட முடியாது. glory, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட. எப்ராஹிமே, எப்ராஹிமே glory, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே. glory, glory, glory. உங்களுடைய அன்பினால் இழுத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. ஜகதரி பலதுரோ. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை விட்டு தூரம் போன, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாகி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போனேன்பா, ஓடி ஒளிந்து போனேன்பா. எங்கே ஒளிந்து இருந்தனோ அந்த இடத்தில் என்னை தேடி வந்து மீட்டவரே, நன்றி. நல்லவனாகி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவன். உங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எப்ராஹிமே, எப்ராஹிமே எப்படி கைவிடுவேன். உன்னை எப்படி ஒப்பு கொடு. என்னை விட்டு கொடுக்காத தேவன் அவர். எந்த சூழ்நிலைக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நான் நம்பி இருக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் நம்பி இருக்கிறவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. glory, glory, glory. ஓ எப்ராஹிமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராஹிமே, ஹல்லேலூயா. நான் உன்னை இழுத்தது உண்டானா, உம்முடைய அன்பே என் அன்பினால் உன்னை இழுத்தது உண்டானா, எந்த சூழ்நிலைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த கருத்துக்கு உன் வாழ்க்கையை விட மாட்டேமா. ஓ ரபா ஷகதரா, நடத்துகிற நான் உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உண்மை உள்ள தேவர், பாதி வழியிலே விட மாட்டார். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆர்ப்பரித்து என்னை அப்பா விட்டு கொடுக்கலன்னு சொல்றவங்க, என்னை இதுவரை ஆண்டவர் விட்டே கொடுக்கல, அவருடைய அன்பின் கயிறினால் என்னை கட்டி இழுத்தவர். glory, 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 glory.
மகிமை 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 மகிமை. உம்முடைய அன்பினால் உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக, உம்முடைய அன்பினால் உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு ஓ ரபா கதர பலவோ ஷலதரியாதரா லிகர பலவோ ஷபலகதரியாதரா. மகிமையினால் ஓ ரஹந்தரலரியாதரா. விலையேறப்பட்ட பொக்கிஷம் அப்பா இது. நான் எங்கு தேடியும் கிடைக்காத பொக்கிஷம் அப்பா. என்னை தேடி வந்து தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வந்து தேடி ஆண்டவரை அழைச்சிங்களேப்பா. நான் கருவில் உருவாகும் முன்னமே என்னை அறிந்தவரே நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பழுதாய் கிடந்தேன் ஆண்டவரே, ஆனா என்னை தேடி வந்தீர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அப்பாதான் என்னை தேடி வந்தா. நான் தேடி போகல, நான் தேடி போகல, அவர் தான் என்னை தேடி வந்தா. அப்படி உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து, அப்படியே கண்களை மூடி இருதயத்திலிருந்து அவங்க காது கேட்க அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு சொல்ல இருதயம் கூப்பிடட்டும் வர, இருதயம் கூப்பிடட்டும் வர. உன் சத்தம் கேட்க அவர் வந்திருக்கிறார். இப்போ உன் சத்தம் அவர் காதுல கேட்கும்னா அவர் சத்தம் இன்னைக்கு உன் காதுல கேட்கும். நீ அப்பான்னு கூப்பிட்டு அவர் உன்கிட்ட பேசுவார். அப்பான்னு கூப்பிட்ட ஒருவரையும் அவர் தள்ளிட்டு போக மாட்டார். உலகத்துல எத்தனையோ பேரை கூப்பிட்டு பார்த்தல, உன் வாழ்க்கையில எந்த நன்மையும் கிடைக்கலையே. இருந்ததை காட்டிலும் உன் வாழ்க்கை கெட்டு போய் தான் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அவரை அப்பான்னு அழைத்து வா. உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமை வேணாலும் இருக்கலாம் தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் சகோதர சகோதரி. அவர் கரத்திற்குள் இருக்கிற எந்த பாத்திரத்தையும் அவர் கெட்டு போக விடவே மாட்டார். அவர் கெட்டு போக விடவே மாட்டார். ரெண்டு கரத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில் வாழ்வில்லை. சத்தம் உயரட்டும். நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. ஒரு விஷயம் கூட உங்க சத்தத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல், நீரில் சத்தம் உயரட்டும். அப்பா ஏசப்பா, பாடுவா. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். இருதயத்திலிருந்து சத்தம் எழும்பட்டும். என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலோ மேலானவரே, என் உயிரிலோ. சொல்லு, அவருடைய அன்பு இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன் இருதயத்தை அவருடைய அன்பினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என் உயிரிலோ மேலானவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல், நீர் நினைவில்லா வாழ்வில்லை. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். ஆண்டவர் பார்த்து சொல்லுவீங்களா? என் உயிரே, என் உயிரே, என் இயேசுவே, என் உறவே, என் உறவே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாக. உயிரே, என் உயிரே, என் உறவே, ஆமே. என்னே சொல்லுங்க. பழுதாய் கிடந்த என்னை, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கிட. பழுதாய் கிடந்தேனப்பா, எல்லாரும் தூக்கி எறிந்தார்களப்பா.
ஆனா உங்க கரம் மட்டும்தான் என்னை இன்றும் எடுத்து வைத்திருக்கிறது, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஓ என் வாழ்க்கை உமக்கே, என் வாழ்நாள் முழுவதும் நீர் மாத்திரமே. நீர் இல்லாமல் ஷபா கதர பலகதர ரிகரபோ ஷகலகதரி பலபோதரியாதரா. ஓ ஹalleluya ஹalleluya. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சத்து உயரட்டு தம்பி, சத்து உயரட்டு தங்கச்சி. என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறா. உன் இருதயத்திலிருந்து எழும்புகிற இந்த வார்த்தையை கேட்டு என் ஆண்டவர் களி கூறுகிறார். சேர்ந்து சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசு. ஒரு விஷயம் கூட, இந்த சத்தத்தை உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஹalleluya ஹalleluya. உயர்வோ தாழ்வோ, glory glory glory, மரணமோ ஜீவனோ, ரபலகதரா, நீரே எல்லாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா விடுதலையோடு கரங்களை தட்டி தேவ அபிஷேகம் ஷபகபலகதரி பலபோஷலதரியதரா லிக்கரபலபோஷந்தரா. ஹalleluya. அவருடைய அன்பினால தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்படுகிறது, தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. என் வாழ்க்கை அவருக்காக, என் ஜீவன் அவருக்காக, என் முழுவதும் அவருக்காகவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபபப ஷகதர பலகதர ரிகலகதர பலபோஷலதரியதரா ரிஹந்தர பலகர பலபோஷபலகதரியே. என் தேவனுக்கே மகிமை, என் இயேசுவுக்கே மகிமை, என் இயேசுவுக்கே மகிமை. ஹalleluya ஹalleluya. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க ஒரு வார்த்தை, நீங்க இல்லாம என்னால ஒரு ஸ்டெப் கூட முடியாதப்பா. நான் இதுவரை நிற்கிறது என் பலத்திலோ, என் படிப்பிலோ, என் திறமையினாலேயோ இல்லை. நீங்க நிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவர், நீங்க நிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க நிக்க வச்சிருக்கிறீங்கப்பா. என்ன மனுஷன் கைக்கு விட்டு கொடுக்கல, சாத்தான் கைக்கு விட்டு கொடுக்கல, எந்த சூழ்நிலைக்கு என்னை விட்டு கொடுக்கல. பல பாதையில நடந்தது உண்மைதான், ஆனா தகப்பனின் கரம் என்னை விட்டு கொடுக்கல என்று சொல்றவங்க இருதயத்துல இருந்து சொல்ல, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சத்தம் உயரட்டும். பின்னாடி நிக்கிற தம்பிமார் எல்லாரும், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசு. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, உயர்வோ உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆண்டவரை பார்த்து நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே. சொல்லுங்க இயேசுவை, நேசிப்பே இயேசுவை, நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே. ஹalleluya. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை,
நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் அப்பா, நேசிப்பே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பின்தொடர்வே, 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 பின்தொடர்வே இயேசுவை, பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர். எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சி, சொல்லுங்க ஆண்டவரே, பின்தொடர்வே இயேசுவை, வெற்றியோ தோல்வியோ, பின்தொடர்வே, பின்தொடர்வே. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ, என் ஆண்டவரை தவிர வேற யாரையும் பின்தொடர மாட்டேன். என் தகப்பனை தவிர வேற யாரையும் நான் பின்தொடர மாட்டேன். அவர் ஒருவரே எனக்காய், அவர் ஒருவரே. வெற்றியோ, வெற்றியோ தோல்வியோ, தலைக்கு மேல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஓ ராகவ ஷகத ராகவலதுரோ லிபலப ஷபலகத ரிவாந்தரா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரிகம ஷகதரா ரிபனா தரியாதரா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு எல்லாம். இந்த வாழ்க்கை உமக்காக கடைசி வரை உம்மையை பின்தொடர கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். மீதமுள்ள பகுதியில் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க.